அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜின்களை காண முடியுமா? இந்த ஜின் இனத்தவர் நெருப்பால் படைக்கப்பட்டவர்கள் என்பதால் மனிதர்களின் கண்களுக்கு தென்பட மாட்டார்கள் என்ற விஷயத்தில் இந்த படைப்பு வானவர்களை போன்றது எனலாம். ஜின் இனத்தை சார்ந்த ஷைத்தானும் அவனது கூட்டத்தாரும் மனிதர்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் இவர்களை பார்க்க முடியாது என்று திருக்குர்ஆன் கூறுகிறது. ஆதமுடைய மக்களே, உங்கள் பெற்றோர் இருவரையும் ஷைத்தான் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றியது போல் உங்களையும் அவன் குழப்பிவிட வேண்டாம். அவர்களின் வெட்கத்தலங்களை அவர்களுக்கு காட்ட ஆடைகளை அவர்களை விட்டும் அவன் கலற்றினான். நீங்கள் அவர்களை காணாத வகையில் அவனும் அவனது கூட்டத்தாரும் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றனர். நம்பிக்கை கொள்ளாதோருக்கு ஷைத்தான்களை உற்ற நண்பர்களாக நாம் ஆக்கிவிட்டோம். அல்-குர்ஆன் 7வது அத்தியாயம் 27வது வசனம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதிய போது குர்ஆனை கேட்பதற்காக அவர்களை சுற்றி ஜின்கள் அமர்ந்திருந்தனர். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சுயமாக அறிந்து கொள்ள முடியவில்லை. அல்லாஹ் அவர்களுக்கு வஹீயின் மூலம் இதை அறிவித்து கொடுத்த பின்பே இதை நபி அவர்கள் அறிந்து கொண்டார்கள். ஜின்களில் ஒரு கூட்டத்தார் செவியுற்று நாங்கள் ஆச்சரியமான குர்ஆனை செவியுற்றோம் என கூறியதாக எனக்கு அறிவிக்கப்பட்டது என முஹம்மதை கூறுவீராக. அல்-குர்ஆன் 72வது அத்தியாயம் 1வது வசனம். இறைவனுடைய உதவியின்றி சுயமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலேயே அறிந்து கொள்ள முடியாது என்றால் வேறு எவராலும் நிச்சயமாக ஜின்களை பார்க்கவே முடியாது. இதை நாம் விளங்கிக் கொண்டால் ஜின்களின் பெயரால் நடக்கும் பித்தலாட்டங்களில் நாம் விழுந்துவிட மாட்டோம். மனிதன் மீது ஜின் மேலாடுமா? மதீனாவில் ஒரு பெண்ணுக்கு பேய் பிடித்து விட்டது. உடனே மதீனா யூனிவர்சிட்டியில் உள்ள ஆலிமை அழைக்க வந்தனர். முஸ்லிமான ஜின் அந்த பெண்ணை பிடித்துள்ளதை அவர் கண்டுபிடித்தார். நீர் ஒரு முஸ்லிம், இன்னொரு முஸ்லிமுக்கு நோவினை செய்யலாமா என்று அவர் கேட்டார். அதற்கு அவளை பிடித்திருந்த ஜின், பாத்ரூமில் குளிக்கும் போது என்மேல் இவள் வெந்நீரை ஊற்றினாள் என்று பதிலளித்தது. நீ இருப்பது தெரியாமல் தானே அவள் வெந்நீரை ஊற்றினாள் என்று அந்த ஆலிம் விளக்கினார். அதற்கு அந்த ஜின், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாத்ரூமில் ஓத வேண்டும் என்று கூறியதை அவள் ஓதியிருந்தால் நான் அங்கிருந்து வெளியேறி இருப்பேன் என்றது. தெரியாமல் நடந்துவிட்டது, நீ போய்விடு என்று அந்த ஆலிம் கூறியதும் ஜின் ஓடிவிட்டது. இந்த சம்பவத்தை உமர் அலி இலங்கை என்பவர் யாசின் விளக்க உரை என்ற ஒளி நாடாவில் பேசியுள்ளார். இவ்வாறு நடக்க குர்ஆன் ஹதீஸ் படி சாத்தியம் உள்ளதா என்பதை இந்த வீடியோவில் காணலாம். பாத்ரூமுக்கு செல்லும் போது கெட்ட ஷைத்தான்களை விட்டும் பாதுகாப்பு தேடுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்துள்ளார்கள். முஃமினான நல்ல ஜின்கள் பாத்ரூமில் இருக்க முடியாது என்பது இதிலிருந்து தெரிகின்றது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்ததை அவள் ஓதி இருந்தால்தான் ஓடியிருப்பேன் என்று முஃமினான ஜின் கூறியிருக்க முடியாது. சவுதி அரேபியாவின் பத்திரிகைகள் சிலவற்றில் இந்த கதை இடம்பெற்றிருந்தாலும் உமர் அலி என்ற மௌலவி இதை கூறியிருந்தாலும் இது இட்டுக்கட்டப்பட்ட பொய் என்பதில் சந்தேகமில்லை. ஜின்கள் என்றொரு படைப்பு உள்ளதாக குர்ஆனிலும் ஹதீஸ்களிலும் கூறப்பட்டுள்ளன. அதை நம்பியாக வேண்டும். ஆனால் ஒரு படைப்பு இன்னொரு படைப்புக்குள் நுழைந்து ஊடுருவும் என்பதற்கோ கூடுவிட்டு கூடு பாயும் என்பதற்கோ எந்த விதமான ஆதாரமும் இல்லை. மாறாக இதை மறுக்கக்கூடிய வகையில் ஆதாரங்கள் உள்ளன. அவர் மீது ஒரு மலக்கு வானவர் இறக்கப்பட வேண்டாமா என்று இவர்கள் கூறுகின்றனர். மலக்கை நாம் இறக்கியிருந்தால் காரியம் முடிக்கப்பட்டிருக்கும். பின்னர் அவர்களுக்கு அவகாசம் அளிக்கப்பட்டிருக்காது. தூதரை மலக்காகவே நாம் அனுப்புவதாக இருந்தாலும் அவரையும் நாம் மனிதராகவே ஆக்கியிருப்போம். அவர்கள் இப்பொழுது குழம்பிக் கொள்வது போல் அப்பொழுதும் குழப்பத்தை தாம் ஏற்படுத்தியிருப்போம். அல்-குர்ஆன் 6வது அத்தியாயம் 8வது 9வது வசனம். முதலில் இந்த வசனம் என்ன கூறுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் மீது மலக்கு இறக்கப்பட வேண்டும் என்றால் அவருக்கு பக்கபலமாக அவருக்கு துணையாக மலக்கு அனுப்பப்பட வேண்டும் என்பதும் இதன் பொருளா? அல்லது அவருக்குள்ளேயே ஒரு மலக்கு அனுப்பப்பட்டு மனிதராக இருந்தும் அதே நேரத்தில் மலக்காகவும் அவர் இருக்க வேண்டும் என்பது அதன் பொருளா? மலக்குகள் என்ற படைப்பு இருப்பதை அந்த மக்கள் நம்பினார்கள். அவர்கள் கண்களால் காண முடியாதவர்கள் என்றும் அவர்கள் நம்பினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் மலக்குகள் இருக்கத்தான் செய்தனர்
எனவே அந்த மக்கள் இதை எதிர்பார்க்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அவர்கள் மனிதராக இருக்கும் அதே நேரத்தில் மலக்காகவும் இருக்க வேண்டும். ஒரு மலக்கு அவர் மீது அவருடன் அன்று இறக்கப்பட்டு இரண்டர கலந்து விட வேண்டும். சில சமயம் இவரிடமிருந்து மனித பண்புகள் வெளிப்பட வேண்டும் என்பதை தான் அவர்கள் எதிர்பார்த்தனர். இதைத்தான் இறைவன் மறுக்கிறான். அவரை மலக்காகவே நாம் ஆக்கியிருந்தாலும் அவரையும் மனிதராகவே ஆக்கியிருப்போம் என்ற வாசகம் இதை உறுதிப்படுத்துகின்றது. ஒவ்வொரு படைப்பும் தனித்தனியான தன்மைகளை கொண்டவை. ஒரு படைப்பு இன்னொரு படைப்புக்குள் ஊடுருவ முடியாது. மனிதனை ஜின் பிடிக்கிறது என்றால் மனிதனாகவும் ஜின்னாகவும் அவன் மாறிவிடுகிறான், அல்லது சில நேரம் மனிதனாகவும் சில நேரம் ஜின்னாகவும் ஆகிறான் என்ற கருத்து அதற்குள் அடங்கியுள்ளது. அல்லாஹ்வின் அடிப்படையில் அல்லாஹ்வின் படைப்பில் இத்தகைய குழப்பத்துக்கு இடமில்லை. நாம் எடுத்து காட்டியதில் ஆதாரங்கள் இல்லாவிட்டாலும் இந்த ஆதாரங்கள் திருப்தி அளிக்காவிட்டாலும் ஜின்கள் மனிதனுக்குள் ஊடுருவும் என்று கூறுபவர்கள் அதற்கான சான்றுகளை குர்ஆனிலும் ஹதீஸ்களில் இருந்தும் எடுத்துக்காட்ட கடமைப்பட்டுள்ளனர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.